கமெண்ட் படிக்கிறதுக்கு தூண்டுன இந்த கமெண்ட், இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்னு தூண்டினது வந்து ஒரே ஒரு கமெண்ட் தான். சீமான் அவர்கள் உரையை முடிச்சுட்டு வெளியேறும்போது ஆணும் பெண்ணும் இணைந்து வெளியேறும்போது ஒரு பெரிய கூட்ட நெரிசல் அங்கே ஏற்படுது. அப்போ வந்து பெண்கள் மேலே இடிக்கக்கூடாது, பெண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்கள் வந்து 2 கைகளையும் தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்திருக்காங்க. தானாக மக்கள் வந்து அந்த ராணுவ கட்டுப்பாட்டோடு உறுதியோடு அவரவர்கள் ஒழுக்கத்தோடு இருந்து கலைந்து சென்றார்கள். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு தலைவரிடம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த நாட்டையே கொடுத்தீங்க அப்படின்னா 5 வருடங்களுக்கு பிறகு உன் காணொலி பார்த்த மதன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு உன் காணொலியை பார்த்து, இப்போ சீமானுக்காக உன் சேனலை பார்த்தேன், நாம் தமிழை பத்தி சீமானை பத்தி பேசிட்டோம், நமக்கு வந்து நம்மளோட பேர் கட்டுருச்சு அப்படிலாம் இல்லை. மதன் வந்து போன வருஷம் 24 தேர்தலில் பரப்புரைன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ நடத்துறப்போ முதல்ல பேட்டி கொடுத்தது சீமான் அவர்கள் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அண்ணாமலை கொடுத்தாரு. அப்படி வந்து ராணுவ அதிகாரி ஒருவர் பதிவிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ராணுவத்துல கூட இந்த அளவுக்கு ஒழுக்கத்தோட கட்டுப்பாட்டோட ஒரு கூட்டத்தை வந்து நிர்வகிக்க முடியும் அப்படின்னா நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய. ஆனா வந்து அந்த கூட்டத்தை இந்த அளவுக்கு ராணுவ கூட்டத்தையும் தாண்டி கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் தம்பி. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் தம்பி. இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு வந்து எந்த அளவுக்கு பிற ஊடகங்கள், அதாவது தமிழ் தேசிய ஊடகங்கள் இந்த மாநாட்டை வந்து ப்ரமோட் செய்தால் அவங்க என்ன சொல்லுவாங்க, சீமான் கட்சிக்கு ஆதரவானவர்கள், ஆகவே இந்த மாநாட்டை பற்றி பெரிய அளவுல பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனா இந்த மாநாடு வந்து எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை ஊடகங்கள்லாம் புறக்கணித்ததோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாடு நடந்து முடிந்த பின்பு மாற்று ஊடகங்கள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மாற்று ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாட்டை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வரும் இல்லையா, கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட கமெண்ட்ஸும் வந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி, டிவிகே, ஏடிஎம்கே, டிஎம்கே அப்படின்னு பல பேரும் வந்து அந்த மாநாட்டில பத்தி என்ன சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுல அதுதான் வந்து ஒரு பேசு பொருளே. ஏன்னா வந்து நாம் தமிழரை ஆதரிக்கக்கூடியவர்கள் பேசுவதை தாண்டி ஆதரிக்காதவர்கள் பேசுறாங்கல்ல, இவங்க என்னதான் சொல்லியிருப்பாங்கன்றதுக்காக நிறைய பேர் வீடியோவை பார்த்து கமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கமெண்ட் கூட எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய வகையில இருக்கு அப்படின்றது தான் நம்ம இந்த காணொலியில ஒரு கமெண்ட்டை படிக்கக்கூடிய ஒரு விதமாக ஒரு புது முயற்சியில நம்ம ஈடுபட காத்திருக்கோம். பொதுவாக நாம் தமிழர் கட்சி மாநாடு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, மாநாடு மட்டும் இல்லை எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, ஊடக புறக்கணிப்புன்றது நாம் தமிழர் கட்சிக்கு அது வந்து கடுமையாக இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அதை பற்றி நிறைய அரசியல் விமர்சகர்கள் பேசியிருக்காங்க. அது ஊடக புறக்கணிப்புன்றது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். ஒரு கட்சி அதனுடைய கொள்கையை சொல்கிறாங்க, இல்லை அதுக்கான ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, இல்லை ஒரு பெரிய செயல்பாடை செய்கிறாங்க, இந்த கட்சியினோட தலைவரே கலந்துக்கிறதுலாம் வந்து ஊடக புறக்கணிப்பு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் அதே டிவிகே போன்ற கட்சிகளுக்கு வந்து ஊடக கவர்ச்சின்றது அதிகமாக இருக்குது. அவரோட வீட்டு வாசல்லே போய் நின்று அந்த கார் சுற்றுதா இல்லையா, அந்த டயர் என்ன கலரில் இருக்குது, அந்த கார் என்ன கலர் காரில் வெளியே வளரு, அந்த அளவுக்கு வந்து ஊடகம் வந்து ஒரு சிலரை கவனிக்கும், ஒரு சிலரை திட்டமிட்டு புறக்கணிக்கும். அப்படி நாம் தமிழர் சீமானவர்களை திட்டமிட்டு புறக்கணிச்சிட்டு வந்த இந்த ஊடகங்கள் இந்த மாநாட்டுக்கு பிறகு அந்த ஊடகம் கவர்ச்சி வந்து சீமான் பக்கம் திரும்புது. எப்பவுமே தேர்தலுக்கு தேர்தல் சீமான் அவர்கள் புதிய வித்தியாசமான விஷயங்களை முன்னெடுத்து அந்த ஊடகத்தை தன் பக்கம் திருப்புற வேலையை பார்ப்பார். அப்படிதான் இந்த தேர்தலில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, சிவதாண்டவத்தை பார்த்துருக்க சீமான் தாண்டவத்தை பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பிச்சுட்டு வந்த அந்த இடம் தான் இந்த மாநாடு. அந்த மாநாட்டில் மெயின் ஸ்ட்ரீம் எல்லாமே வந்து அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்துட்டாங்க. அப்போது ஊடகங்கள் என்ன பண்ண போகுது அப்படின்ற நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த மாநாடை பற்றி நிறைய விஷயங்களை பேசி போட்டிருந்தாங்க. அதில் குறிப்பிட்ட பெரிய பெரிய ஊடகங்களாக இருக்கக்கூடிய அந்த ஊடகங்கள் இருக்கிற ஆங்கர்ஸ் வந்து அந்த மாநாடை பற்றின கொஸ்டின்ஸை கெஸ்ட்டுக்கிட்ட வச்சு அதை ஒரு விஷயமாக கொண்டு போய் சேர்த்தாங்க. இதில் தனிப்பட்ட இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய இந்த ஊடகவியலாளர்கள் அவர்கள் எல்லாமே வந்து இதை பற்றி பேசலாமா வேணாமா, 2 நாள் ஆயிடுச்சு பேசலாமா வேணாமான்னு காத்திருந்த அந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய கேடர்ஸ், தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் எல்லாருமே அவங்களுடைய கமெண்ட்ஸில் போயிட்டு நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுங்க, மாநாட்டை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு 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 இதை ஒரு பெரிய விஷயமாக மாற்றிருக்காங்க. ஒவ்வொரு ஊடகவியலாளருமே அந்த மாநாடை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆரம்பம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போன வீடியோவில் எல்லாரும் மாநாடை பற்றி பேசுங்க வேண்டுகோள் விட்டுருந்தீங்க. அதை நான் வந்து பிரதிபலிக்கணுன்றதுக்காக நான் பேசுகிறேன். மதன் கௌரி கூட பேசுகிறப்ப சொல்லியிருந்தாரு, எம்ஜி ஸ்கோரில் பல பேர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளராக இருந்திருப்பீங்க, அதுக்காகவே நான் அந்த காணொலியில் பேசுகிறேன். அதே போல் பாரிசாலன்
அதே போல் மாயம் ஸ்டுடியோ, அதே போல் மாரிதாஸ், இந்த மாதிரி பலரும் வந்து குறிப்பிட்டு நம்ம சிலர் சொல்கிறோம். ஆனால் பலரும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேண்டுகோளின் காரணமாக அது பேசியிருந்தாங்க. அதை வந்து சுவாரஸ்யமாகவும் அதில் பல நல்ல விதமான கமெண்ட்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம். நாம் தமிழர் கட்சியினர் வந்து மற்ற அரசியல் கட்சியினர் போல ஒரு சாதாரணமாக கமெண்ட்டில் போய் திட்டுறது, சாதாரணமாக கமெண்ட்டில் போயிட்டு கமெண்ட் அடிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் கருத்தியல் ரீதியாக கமெண்ட்டையும் கையாளுவாங்கன்றது இருக்குது. அந்த வகையில் கடைசியாக மதன் கௌரி பேசின விஜய் பற்றின காணொலி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500லேருந்து ஒரு 800 கமெண்ட் தான் வந்திருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசின அந்த வீடியோவோட கமெண்ட்டு 2000 தாண்டி போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க வந்து கமெண்ட்ல ரொம்ப முக்கியத்துவத்தை ஆதிக்கத்தை செலுத்துறாங்க. இதுவே ஒரு தேர்தல் பரப்புரை மாதிரி அவங்க செய்கிறாங்க. ஏன்னா ஒரு காணொலி அப்படின்னாலே அந்த காணொலியை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா கமெண்ட்டுக்கு பார்ப்போம். கமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அந்த கமெண்ட்டில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள், அந்த வட்டாரங்களில் இருக்கிறவங்க, தமிழ் தேசிய வட்டாரங்களில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த கமெண்ட்டை ஆக்கிரமிப்பு செய்கிறப்போ நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், இவ்வளோ பேர் இருக்காங்களா நாம் தமிழர் கட்சியில் அப்படின்னு நினைப்போம். நீங்கள் சாதாரணமாக ஃபேஸ்புக்கில் ஒரு லைக் ஷேர் கமெண்ட்னு போட்டு லைக் பண்ணுறவங்க விஜய்க்கு ஆதரவு, ஷேர் பண்ணுறவங்க திமுக ஆதரவு, கமெண்ட் பண்ணுறவங்க நாம் தமிழருக்கு ஆதரவுனா கமெண்ட் பண்ணுறவங்க தான் கம்மியாக இருப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க தான் அதிகமாக அந்த இடத்துல ஆதிக்கம் செலுத்துவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அந்த களத்தை கூட ஒரு பரப்புரை களமாக பயன்படுத்துகிறாங்க. சமூக ஊடகங்களே வளர்ந்த நாம் தமிழர் கட்சி சமூக ஊடகத்தில் அதிக ஆதிக்கம் செலுத்துறதை இந்த கமெண்ட்ஸ் மூலிமா நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக இது வந்து நம்ம தமிழ்நாடு அளவில் அப்படின்றத தாண்டி, தமிழ் ஊடகங்கள் அப்படின்றத தாண்டி உலக தமிழர்கள் மூலயமாக உலக அளவில் இருக்கக்கூடிய பல எல்லா ஊடகங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகளினுடைய பங்களிப்பு இந்த கமெண்ட் செய்வதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக அவங்க செய்யக்கூடிய ஒரு முக்கிய வேலை என்ன அப்படின்னா சீமானவர்களினுடைய சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பது. அது மட்டும் இல்லாமல் தமிழில், தூய தமிழில் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. இன்னொரு சிறப்பும் என்ன இருக்குன்னா, சில தமிழ்ல கமெண்ட் பண்ணும்போது தவறுகள் ஏற்படும் இல்லையா, அந்த பிழைகளை கூட அவர்களே திருத்தி கீழே வந்து கமெண்ட்டை வந்து பதிவிடுறாங்க. ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் எப்போதுமே சொன்னது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா அதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையாக இருக்கு அப்படின்றது வந்து இன்று வரை தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சிக்கும் அந்த அளவுக்கு வலிமை கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில, நிரூபிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. சீமான் அவர்கள் சொன்னது ஒரே விஷயம்தான், நம்முடைய தேர்தலை நாம் வெற்றிகரமாக மாற்ற வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் ஊடகமாக மாற வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சீமான் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய தெளிவு இல்லாதவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா தம்முடைய பங்களிப்பு எதுலையாவது இருக்கணும் அப்படின்றதுக்காக அத்துணை ஊடகங்களையும் பார்த்து அதன் மூலயமாக அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிற விஷயத்துல அவங்க போய் நாம் தமிழர் கட்சி சம்பந்தமாக கட்சி இந்த விஷயங்களை செய்யுது, இதை பற்றி ஏன் பேசல அப்படின்ற மாதிரியான ஒரு பரப்புரைகளை செய்வது அப்படின்றது நிச்சயமாக இந்த தேர்தலுக்கு மிகப்பெரிய அளவுல உதவும் அப்படின்னே பார்க்கலாம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாற்று கட்சியா இருந்தாலும் இந்த மாநாடு பற்றி பேசியது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களையும் வந்து பாரபட்சம் பார்க்காம தெரிவிச்சிருக்காங்க. அதே போல ஆதரவாளர்கள், இப்ப நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள்னா வெறும் தமிழ் தேசிய ஊடகங்களை மட்டும் ஆதரிக்கல, அத்துணை ஊடகங்களையும் அவங்க கவனிக்கிறாங்க. அரசியல் நிகழ்வுகள் என்ன இருக்கோ அதனை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதில் ஒரு முக்கிய புள்ளியாக தமிழ் தேசியவாதிகள் இருக்கிறார்கள் அப்படின்றத இந்த கமெண்ட் மூலியமாக நம்மளால் தெரிஞ்சு கொள்ள முடியுது. ஸோ வந்து நம்ம ஒரு குறிப்பிட்டு சில கமெண்ட்டுகளை சில ஊடகங்களினுடைய பெயரை குறிப்பிட்டு நம்ம வாசிப்போம். இதில் வந்து நமக்கு வந்து இந்த கமெண்ட் படிக்கிறதுக்கு தூண்டின இந்த கமெண்ட், இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்னு தூண்டினது வந்து ஒரே ஒரு கமெண்ட் தான். சீமான் அவர்கள் உரையை முடிச்சுட்டு வெளியேறும்போது ஆணும் பெண்ணும் இணைந்து வெளியேறும்போது ஒரு பெரிய கூட்ட நெரிசல் அங்கே ஏற்படுது. அப்போ வந்து பெண்கள் மேலே இடிக்கக்கூடாது, பெண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்கள் வந்து 2 கைகளையும் தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்திருக்காங்க. இந்த காட்சியை நேரில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. உண்மையிலேயே தமிழர்களுடைய கலாச்சாரம் இத்தகையது தான், தமிழ் வாழ்க வெல்க விவசாய சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு. இந்த ஒழுக்கம் வந்து எந்த கட்சியிலுமே இருக்காது. நாம் தமிழர்ல இந்த விஷயத்துல மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலே எந்த கட்சியிலும் இந்த அளவுக்கான ஒழுக்கம் இருக்காது. ஏன்னா அந்த மாநாடு முழுக்க வந்து ஆண்கள் தான் நிறைஞ்சிருப்பாங்க, வயசானவர்கள் தான் நிறைஞ்சிருப்பாங்க, இளையோர்கள் தான் நிறைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் இந்த கூட்டத்தில் இளையோர்களுக்கு இணையாக பெரியோர்கள், பெரியோருக்கு இணையாக மூத்தவர்கள், ஆண்களுக்கு இணையாக பெண்கள், பெண்களுக்கு இணையாக ஆண்கள்னு சொல்லிட்டு சாரையாக குடும்பமாக இருந்தாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, குழந்தைகளை கூட்டு வராதிங்கன்னு மாநாட்டில் அறிவுறுத்துற இந்த காலத்துல குழந்தைகள் விளையாடி ஆடி ஓடி இருந்த ஒரு மாநாடு இந்த மாநாடு தான் தெரியுது. அவ்வளவு பெரிய, பரவாயில்ல, ஒரு பாலூட்டும் குழந்தைய கூட தூக்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக அந்த மாநாடு மாறி இருக்கு. இதுதான் அவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து கட்டுப்பாடா வச்சுக்க முடியும் அப்படின்னா அது முடியாது. இதுக்கு முன்னாடி அந்த கட்டுப்பாடு எங்க இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா
விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தது. அந்த இயக்கம் என்ன பேசுச்சோ, அந்த இயக்கத்தில் இருந்தவர்கள் எப்படி ஒழுக்கமாக இருந்தார்களோ அதே போல் ஒரு பிரதிபலிப்பை இந்த இயக்கமும் கொடுக்குது. இத்தனைக்கும் அந்த இயக்கத்துக்கும் இந்த இயக்கத்துக்கும் பெருசாக ஒன்றும் அந்த ஒத்துமை கிடையாது. அவங்க ஒரு விடுதலை போராட்ட இயக்கம், இது ஒரு அரசியல் இயக்கம். அந்த இயக்கத்தில் இருக்கிற அதே பிரதிபலிப்பு இந்த இயக்கத்தில் இருக்குன்னா யார் வழி நடத்தினா அப்படின்னா, அந்த இயக்கத்தை சுமர்ந்து வந்த, அந்த இயக்கத்தினுடைய தலைவரை நம்பி வந்த திரு சீமான் அவர்கள் அந்த இயக்கத்தினுடைய பேரை நீங்கள் அந்த இடத்துல கூட சொல்லியிருப்பார். என்னோட தம்பி தங்கைகள் வந்து வீட்டுக்கு போகிறப்ப கவனமாக போகணும், நான் வரப்போ இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் போன 2-3 தம்பிகளை பார்த்தேன், அது ரொம்ப தப்பு, பிரபாகரன் பிள்ளைகள் இப்படி இருக்கக்கூடாது. அதை சொல்லி 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 அந்த இயக்கத்தில் இருந்த நிர்வாகிகள் எல்லாமே உண்மையிலே பிரபாகரன் பிள்ளைகளாக வளர்ந்துருக்காங்கன்றது தான் இந்த கமெண்ட்டை பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. கண்டிப்பா. இன்னொன்று, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேதகு அவர்களோடு நேரில் சந்தித்த, நேரில் பழகிய அனுபவங்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கு குறிப்பாக கிடைக்கல அந்த அனுபவமே. ஆனால் வந்து திரு சீமான் அவர்கள் அந்த விடுதலை புலி இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர் இப்படி இருந்தாரு, மக்களை இப்படி கட்டி ஆண்டாரு, அந்த பெண் புலிகள் இவ்வளவு வீரியமாக இருந்தாங்க, அவங்களுடைய அந்த இராணுவ ஒழுக்கம், அந்த கட்டுப்பாடு, இதை வந்து யாராலையுமே வந்து உலகத்தில் பின்பற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவர் விதைத்தார் இல்லையா அந்த கொள்கைகளை. அதான் சொல்லுவாங்க, கொள்கை கூட்டம் தத்துவ கூட்டத்துக்கும் எதுவுமே இல்லாம தானா சேர்ந்த கூட்டத்துக்குமான வித்தியாசம் இதுதான் அப்படின்றத சும்மா வாயில பேசுறாரு சீமான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். இப்ப சீமான் அவர்கள் செயல்படுத்துறதோ இல்ல அந்த கட்சி நிர்வாகிகள் செயல்படுத்துறதோ வந்து இது பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு நம்ம கடந்து போயிடலாம். ஆனா அங்க கூடிய பொதுமக்கள் வந்து இதை செயல்படுத்துறாங்க, அதை செயல்படுத்தி உறுதிப்படுத்தி காட்டுறாங்க அப்படின்னும் போது எந்த அளவுக்கு சீமானவர்களின் கொள்கையையும் தத்துவத்தையும் உறுதிப்பாடையும் அவர்கள் மனதில் நிலைநிறுத்தி கொண்டார்கள் அப்படின்றத நம்ம இதன் மூலியமா பார்க்க முடியுது இல்லையா. ஸோ இதற்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்டை எல்லாம் நம்ம படிக்கும்போது எந்த அளவுக்கு இந்த கட்சியின் மீது மக்களுடைய நம்பிக்கை இருக்கு அப்படின்றத நம்மளால பிரதிபலிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அதிகமாக. அதனால தான் இந்த ஒரு புது முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணியிருக்கோம். இதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மாயம் ஸ்டுடியோஸ் அவங்களதுலேருந்து ஒரு 5 கமெண்ட் நம்ம படிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன படிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்முகவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு, ஒரு கூட்டத்தையே இப்படி நிர்பவிப்பவர்கள் நாடு கிடைத்தால் எப்படி நிர்பவிப்பார்கள், தமிழர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பாருங்க, ஒரு கூட்டம், ஒரு மாநாடு, இந்த கூடிய கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாதுன்னு சொல்லி சில அரசியல் விமர்சகர்கள் இன்றும் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரு பொதுமக்களாக அவர் பேசக்கூடிய விஷயத்தை பாருங்க, ஒரு கூட்டமே இந்த அளவுக்கு இராணுவ கட்டுப்பாட்டோடு இருக்கு, அதுவும் யாருமே அந்த கூட்டத்தை வழி நடத்தல, தானாக மக்கள் வந்து அந்த இராணுவ கட்டுப்பாட்டோடு உறுதியோடு அவரவர்கள் ஒழுக்கத்தோடு இருந்து கலைந்து சென்றார்கள். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு தலைவரிடம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த நாட்டையே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நாடு எந்த அளவுக்கு செழுமையாக இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு மாநாட்டை நான் வந்து உதாரணமாக சொல்லுவேன் அப்படின்னு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு பதிவை வந்து பதிவிட்டிருக்கிறார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு, ஐ எம் தெலுங்கு ஓட் ஃபார் என்டிகே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். திராவிடத்தை ஒழிக்கணும், திராவிடம் என்று சொல்லே கிடையாது அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் வந்து முழு வீச்சோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையில மாற்று மொழியை சேர்ந்தவர்கள் சீமானவர்களை எதிரியாக தான் பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை இன்னைக்கு ஆளக்கூடியவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், திராவிட கட்சிகள் குறிப்பாக. அப்படி இருக்கும்போது ஒரு தெலுங்கு சமூகத்தை சேர்ந்த ஒருவர், அவர் பெயர் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சுநாத் அப்படின்றவர் போட்டிருக்காரு, நான் ஒரு தெலுங்கன் ஆனா நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை குறிப்பிடுகிறார். அப்படின்னா என்னுடைய தெலுங்கு தேசத்துல தெலுங்கு பேசக்கூடிய அந்த ஆந்திராவாக இருக்கட்டும், அந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்போ எனக்குன்னு ஒரு தேசம் இருக்கு, ஆனா தமிழர்களுக்கு என்று ஒரு தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும் அப்படின்ற ஒரு நிலை இங்க வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கு இல்லை அப்படின்றதை உணர்வு பூர்வமாக உணர்ந்து ஒரு நபர் வந்து இதை பதிவிட்டிருக்கிறார் அப்படின்னும் போது நிச்சயமா இவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னா இந்த நான் தெலுங்கு அப்படின்னு அவர் பதிவிட்டு இந்த கமெண்ட்டை பதிவிட்டதுக்கான காரணம் மக்கள் இனிமேலாவது விழிப்புணர்வு பெற வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான். இன்னொன்று என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, வினோத் கே அப்படின்றவர் போட்டிருக்காரு, என்டிகே டெஃபினெட்லி ஸ்கோர் மோர் ஓட்ஸ் தென் டிவிகே அப்படின்னு போட்டிருக்காரு. ஐ எம் எ விஜய் ஃபேன் பட் ஓட் ஃபார் என்டிகே. சீமான் அண்ணா ஹேஸ் அ பிளான் டு இம்ப்ரூவ் தமிழ்நாடு அண்ட் வி ஆர் பிலீவிங் ஹிம் அப்படின்னு போட்டிருக்காரு. ஹீ ஷுட் கெட் விக்டரி ஃபார் ஹிஸ் ஸ்ட்ரகிள்ஸ், ஹோப் ஃபார் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ என்டிகே டீம்ஸ் அப்படின்னு ஒரு வாழ்த்துக்களை
வந்து பதிவிட்டிருக்காரு. இதுல என்ன ஒரு குறிப்பான ஒரு விஷயம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி விஜய் வந்த பிறகு காணாமல் போய்விடும் என்று பரப்புரை செய்து கொண்டிருக்கக்கூடிய மாற்று கட்சியினர் மத்தியில வந்திருக்கக்கூடிய விஜயையும் தாண்டி டிவிகேவையும் தாண்டி நாம் தமிழர் அதிக வாக்குகளை பெறும் என்பதற்கு இந்த கூட்டமே ஒரு சாட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் பதிவிட்டிருக்காரு. அது மட்டுமல்லாமல் தமிழர்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் சீமானவர்கள் ஆட்சிக்கு வந்தால் காப்பாற்றுவார், அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சொல்யூஷனாக சீமானவர்கள் இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இந்த நபர் வந்து விதைத்திருக்கிறார். ஆகவே வினோத் அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னொருவர், அவர் பேர் வந்து மாதவன் LS அப்படின்னு இருக்கு. அவர் டிவிகே நம்பர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பாவம் நாம் தமிழர் கட்சி கார்த்திக்கிடம் கெஞ்சு கேட்டு வீடியோவை போட சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இந்த நிலைமை எங்கள் தளபதிக்கு வரல அப்படின்னு சொல்லி இந்த டிவிகே நபர் ஒரு கருத்தை கமெண்டாக பதிவிட்டிருக்கிறார். அதன் கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதவனுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில கணேசன் பிரியா அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க ஆனா பெண்ணான்னு தெரியல, ஆனா 2 பேர்களும் கலந்துதான் இருக்கு. இவங்க என்ன பதில் கொடுத்திருக்காங்கன்னா, திட்டல, அவங்க ஒரு பதிலையே வந்து பாத்தீங்கன்னா புரியக்கூடிய வகையில அந்த நபரை மாற்றக்கூடிய வகையில பதிவிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, மக்கா, முதலில் டிவிகே காரர்கள் பொது அறிவு புத்தகங்களை தயவு செய்து வாங்கி படியுங்கள். அப்போதுதான் உங்கள் எல்லோருக்கும் யார் என்ன கேள்வி கேட்கிறார்கள், அதற்கு என்ன புரிந்து கொண்டு அதற்கான பதிலை கொடுக்க முடியும் அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்கவே முடியும். முதல்ல படித்து வரலாறுகளை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து அவர்களையே சிந்திக்க வைக்கக்கூடிய வகையில் இந்த கமெண்ட்டை வந்து பதிவிட்டிருக்காங்க. இதுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை பிடிப்புடைய இந்த நபர்களுக்கான வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாற்று கட்சியாக இருந்தாலும் அவர்கள் விமர்சனங்களை வைக்கிறாங்க என்றால் அந்த விமர்சனத்துக்கு நானும் அவங்களை திட்டுறது அது பதிலாகாது. அந்த விமர்சனம் நீ வைக்கிறாய் என்றே அதற்கான பதிலை நான் கொடுக்கணும். இல்லையா, நீ விமர்சனம் வைப்பது தவறு, உன்னை நான் எப்படி மாற்றுவது என்பதை நான் முயற்சி செய்யணும் அப்படின்ற ஒரு வேலையில இவங்க ஈடுபட்டிருக்காங்க. அப்புறம் நீங்கள் மதன் கௌரியோட சேனலில் போட்ட வீடியோ ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. அந்த வீடியோவில் இந்த சீமானை பற்றி நீங்கள் பேசுறது தொடரட்டும் அப்படின்ற கமெண்ட் வந்து நம்ம வந்து ஃப்ரீக்வன்ஸாக பார்க்குறோம். எல்லாருமே தொடரட்டும்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. அதில் மிக முக்கியமாக டிவிகே தொண்டர்கள் என்ன போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதன் சீமான் கிட்ட காசு வாங்கிட்டியா, தளபதியை பற்றி பேசிக்கிட்டு இப்போ ஏன் சீமானை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு ஊடகவியலாளர் யாரை பற்றி வேணாலும் பேசலாம். மதன் ஒன்றும் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக பேசலை. என்ன நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் என்னென்ன இது இருக்குன்னு தான் பேசியிருக்காரு. அதுலேயே நாம் தமிழரோட தொண்டர் வந்து குட் அண்ணா, ஆனால் வந்து நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பிளட் டொனேஷனை பற்றியும் முஸ்லீம்களுக்கு கொடுத்த அந்த நோம்பு கஞ்சி பற்றியும் நீங்கள் பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. பல விஷயங்கள் இருக்குது. அவர் மேலோட்டமாக ஒரு நுனிப்புல் மேயிற மாதிரி இங்கே என்ன நடந்திருக்கு இதை பற்றியும் நான் பேசணுன்றதை பதிவு பண்ணியிருக்காரு. அதில் வந்து தாவேக்காவோட தொண்டர்கள் ஒரு சிலர் சீமான்கிட்ட காசு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில நல்ல தொண்டர்கள் தாவேக்கா வந்து விஜய் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐம் டிவிகே தொண்டர், பட் என்டிகே பற்றி நீங்கள் கண்டிப்பாக பேசலாம், தொடரட்டும், நீங்கள் அவரை பற்றியும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாகரிகமாக பேசியிருக்காங்க. இன்னொருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் நான் இதுவரை எந்த சேனலுக்கும் கமெண்ட் பண்ணதில்லை, இந்த முதல் தடவை உங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுறேன், தொடரட்டும், நாம் தமிழர் வெல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. எல்லாரோட கமெண்ட்டுமே நாம் தமிழர் பற்றி பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர்லாம் வந்து சொல்கிறாரு, 5 வருடங்களுக்கு பிறகு உன் காணொலி பார்த்த மதன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு உன் காணொலியை பார்த்து, இப்போ சீமானுக்காக உன் சேனலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். எல்லா உடையவியலாளருக்கும் இது ஒன்றும் நாம் தமிழரை பற்றி சீமானை பற்றி பேசிட்டோம், நமக்கு வந்து நம்மளோட பேர் கட்டுருச்சு அப்படிலாம் இல்லை. சீமானை பற்றி பேசுனா, சீமானை பற்றி பேசியே இங்கே வந்து பல ஊடகங்கள் இன்றைக்கி வளர்ந்துட்டு வந்த ஊடகங்கள்லாம் இருக்குது. வளர்ந்த பிறகு அதை மறந்துட்டு போன ஊடகங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதை ஞாபகம் வச்சுட்டு நினைவு வச்சுட்டு மதன் அவர்களுக்கு பல இன்டர்வியூஸ் வந்து சீமானவர்கள் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மதன் வந்து போன வருஷம் 24 தேர்தலில் பரப்புரைன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ நடத்துகிறப்போ முதல்ல பேட்டி கொடுத்தது சீமான் அவர்கள் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அண்ணாமலை கொடுத்தாரு. அப்படி வந்து மதன் கௌரி அவர்களுக்கு பல இன்டர்வியூஸ் வந்து சீமான் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு விஷயமா தான் இதை பார்க்குறோம். அது இல்லாமல் ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய மாநாடு நடக்குது, அது வந்து ஒரு மாற்றத்திற்கான மாநாடு அப்படின்றப்போ அதை பற்றி எல்லா ஊடகவியலாளரும் பேசி தான் ஆகணும். ஏன் நான் பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வியே வைக்கக்கூடாது. ஏன்னா இதே விஜய் ஒரு மாநாடு நடத்துகிறார், ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார், அதில் ஒரு 5-6 பேர் தான் கூடுறாங்கன்றப்போ அது ஒரு பெரிய கவனம் ஈர்ப்பு வருது. அதுக்கான ஆடியன்ஸ், வைடரான ஆடியன்ஸ் இருக்காங்க. அதுக்காகவே நான் பேசி அந்த சேனலில் அந்த வியூஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் ஒரு நிலைமை இன்றைக்கி நாம் தமிழருக்கு வந்திருக்கு. ஒரு வைடரான ஆடியன்ஸ் வந்து சீமானவரோட மாநாடை பார்த்துருக்காங்க. நாம் தமிழரோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே கிட்டத்தட்ட 1 மில்லியன் பேர் வந்து அந்த மாநாடை பார்த்துருக்காங்க. அதே போல் நீங்கள் எல்லா சேனல்லையும் கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 லட்சம் பேர் வந்து அதை பார்த்துருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் வந்து சொல்லியிருந்தார், வந்தவர்களே எத்தனை பேர்னா
நாங்கள் சேனலில் பார்த்தவங்க எத்தனை பேர், ஒட்டுமொத்தமாக எல்லாரும் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றாங்க. அப்போது இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே நம்ம சொன்னது போல் இது வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும். இது வந்து ஒரு பெரிய விஷயமா நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மாநாடு பார்க்கப்படுது. பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க, எதிர்த்தவங்க, எதிர்க்காதவங்க எல்லாருக்குமே இந்த மாநாடு சீமான் அவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியாக இருக்குதுன்னு தான் நினைக்கிறாங்க. அந்த வளர்ச்சியில் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி இருக்குது. சீமான் அவரோட தொண்டர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, மாநாடு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆகுது, ஆனாலும் இன்னும் நாங்கள் அந்த வைப்லேயே இருக்கோம். கண்டிப்பா எதில் பார்த்தாலும் ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் எதில் பார்த்தாலும் சீமான் அவர்கள் அந்த உள்ள என்ட்ரி கொடுத்தது, அந்த வந்து கையை தூக்குனது, பாடல்கள். இன்னைக்கு நியூஸ் கார்டெலாம் போட்டுருக்காங்க. சீமான் பாடிய பாடல் 10 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. உலக புகழ்பெற்ற தெலுங்கு சேனல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சீமானோட சேனலை சீமான் மாதிரி ஒரு பாட்டு பாடியிருக்காரு, செம்ம ட்ரெண்டாக இருக்குன்னு தெலுங்கு சேனல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவரோட பாடல்கள் மூலயமா அதை எப்படி ரீச் பண்ணோம் அப்படின்றத சீமான் அவர்களுக்கு தெரியும். ஒரு பயங்கரமான ஒரு ரீச் வந்து இந்த மாநாடு கிடைச்சது. கண்டிப்பா அது நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் அவங்க சுனந்தா அவர்கள் கூட பதிவு செஞ்சிருந்தாங்க. ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 மாறிய சீமான் அவர்களின் மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடு. அந்த ஹேஷ்டேக் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 ட்ரெண்டிங்ல வந்து ஒரு 2 நாட்களாக இருக்கு. அதே போல மாநாடு முடிந்த பின்பும் தேர்தல் வரை அந்த எதிரொலிப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக நாம் தமிழர் உறவுகள் வந்து நீங்க அதை மனதில் வைத்துக்கொண்டு பதிவிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போலதான் இன்று முடிந்தும் ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் ஆகியும் இன்றும் வந்து பாத்தீங்கன்னா பல மாற்று ஊடகங்கள் தொடர்ந்து அந்த மாநாடு நடந்த பின்னர் சீமானவர்களின் செல்வாக்கு எப்படி, விஜய்க்கு இதனால் என்ன பின்னடைவு, இப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல இதை பரப்புரை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே போல மாரிதாஸ் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் மாரிதாஸ் அவர்கள் யாருடைய ஒரு ஆதரவாளராக அவர் குறிப்பிட்டு பேசுவார் அப்படின்னுட்டு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா நெகிழ்ச்சியோடு சொல்லியிருக்காரு, என்னிடம் அதிகமாக நீங்க கேட்டதால் நான் இந்த மாநாடு பத்தி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி மிகவும் பாசிட்டிவாக பேசியிருக்காரு. சீமானவர்களினுடைய வாழ்க்கையில இது மிகவும் உற்று நோக்கக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கு. அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கே இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புரட்சியாக மாறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான உண்மை நிலையை பேசியிருக்கிறார்கள். அதாவது பேசணும் கடமைக்கு பேசுவதை தாண்டி இதுதான் உண்மை, நடந்ததன் மூலமாக இவர்களுக்கு இந்த லாபம் கிடைக்க போகுது அப்படின்றதை உடைத்து பேசியதால் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. அதுல மாற்று சித்தாந்தம் கொண்டவர்களின் நற்பண்புகளையும் காழ்ப்புணர்ச்சியின்றி பாராட்டி இருக்கிறீர்கள், ஆகவே மாரிதாஸ் அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல மாற்று சித்தாந்தம் கொண்டவரும் மதிக்கும் அளவிற்கு நடந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியை நினைத்து நான் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நபர் வந்து பதிவிட்டிருக்கிறாங்க. இதை விட என்ன பெருமை வேணும்? இதுல மாரிதாஸ்ல முக்கியமான ஒரு கமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சீமான் மாநாடு போட்டா ஆடு மாடு கூட அமைதியா தானே இருக்கும், ஆனா விஜய் கட்சியில மாநாடு போட்டா மனிதர்கள் கூட ஆடு மாடை விட மோசமா இருக்காங்க கண்டிப்பா அப்படி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே சீமான் வந்து ஆடு மாடுக்கு ஒரு மாநாடு நடத்துறாரு. அந்த மாநாட்டில் மாடுகள் கூட அமைதியாக தான் இருந்தது, ஆடுகள் கூட அமைதியாக தான் இருந்தது. ஆனால் விஜய் அவர்களோட கூட்டத்தில் மட்டும் ஏன் அப்படி இருக்காங்கன்ற ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் இருந்திருக்கும். ஆனால் இந்த கமெண்ட்டில் அந்த வீரகுமார் அப்படின்றவர் கரெக்டாக அதை போட்டிருந்தார். மாரிதாஸோட கமெண்ட்டில் அதை போட்டிருந்தார். இல்லை இதை வந்து இதே ஒரு நாம் தமிழரை ஆதரிக்கக்கூடிய நபர் பேசினா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, ஊடகத்தில் உட்காந்து பேசுகிறாங்க இவங்க அந்த ஊடகம், அதனால வந்து விஜயின் மீது காழ்ப்புணர்ச்சி. ஒரு பொதுமக்களாக ஒரு பொதுமக்களினுடைய ஆதரவாக இப்போ பதிவிடுறாங்கல்ல, இதற்கான விமர்சனங்களுக்கு நீங்கள் பதில் சொல்கிறது ஆரோக்கியமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. அதே போல் இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதே மாரிதாஸ் அவர்களின் வீடியோவில் Seeman politics is like a long-term investment and Vijay politics like a ட்ரேடிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவரது வந்து வியாபாரம், அவரது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான உறுதியான அரசியல் பயணம், அதை அசைக்க முடியாது அப்படின்றத மிகவும் வந்து ஒரு ஆழமான ஒரு கருத்தை ஆங்கிலத்தில் பதிவிட்டாலும் அதை நம்ம மொழிபெயர்த்து சொல்லணும் அப்படின்னும் போது இன்னும் அது வீரியம் கொள்ளுது. ஏன்னா இதெல்லாம் எல்லாமே நம்மளுடைய தாய்மொழியில பேசும்போது அது வீரியமாக இருக்கும் இல்லையா? ஆகவே அந்த வீரியம் கொள்ளக்கூடிய வகையில் அவர் கமெண்ட்டை பதிவிட்டிருக்கிறார். அதே போல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை திட்டியும் இருக்காங்க நிறைய பேர் மாரிதாஸ் அவர்களை. மாரிதாஸ் அவர்கள் பாவம் தேசியவாதியாக இருந்தவர், அவரை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேச விரோத கும்பலுக்கு பல்லக்கு தூக்கும் நிலையில மாத்திட்டாங்க. பொதுநல மற்றும் நடிகர் விஜயை எதிர்க்கிறேன் என்று தேச துரோகி சீமானை வந்து ஆதரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவிகே நபர் வந்து பதிவிட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். அதாவது விஜயை எதிர்க்கிறாராம், ஆனா வந்து ஒரு தேச துரோகி சீமானை வந்து ஆதரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டு இருக்காங்க. இல்ல இது தாவேக்கா நபர்ன்றதை விட இது வந்து ஒரு பாரதிய ஜனதா ஆதரவாளர் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, தமிழ் தேசியம்னு பேசுறதுனால சீமான் வந்து தேச துரோகம் பேசுறாரு, தனித்தமிழ் நாடுன்னு பேசுறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனா நம்ம ஒருபோதும் சீமான் அவர்கள் தனித்தமிழ் நாடுன்னு இது வரைக்கும் பேசுனது இல்லை. அதை தாண்டி அப்படி பேசினாலும் தவறு இல்லை. இப்போ தமிழ் தேசியம்ன்றது தேசிய ஒருமைப்பாடா இல்லையா? தேசிய ஒற்றுமைப்பாடு தான்.
இந்தியர் தமிழர்னு தான் பேசுகிறாரு. பல நேரங்களில் சீமான் அவர்கள் இந்திய தேசியத்திற்காக பல குரல்கள் கொடுத்துருக்காரு. ஆனால் இவர்களுடைய புரிதல் என்னென்னா தேச துரோகி சீமான்னு சொல்லிட்டு, ஏன்னா பாகிஸ்தானில் சிந்து நதியை இந்தியா அனுப்ப முடியாதுன்னு சொன்னப்போ சீமான் கிட்டேருந்து வந்த கருத்து என்னென்னா, நீங்கள் போர் நடத்துறது யாருக்கிட்ட, ஆனால் நீங்கள் மக்களையா பாதிப்புக்குள்ளாக்குவீங்க அப்படின்னு சொன்னது உங்களுக்கு தேச துரோக கருத்து. அது மனிதநேய கருத்து. அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் தேச துரோகி தேசப்பற்று அப்படின்னா யார் தேச துரோகத்தை பற்றி பேசணும்? ஆர்எஸ்எஸ் பிஜேபியா தேசப்பற்றை பற்றி பேசணும்? இந்த நாட்டில் செக்குரித்த செம்மல்களுடைய பேரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் பல முறை பேசியிருக்காரு. இந்த நாட்டில் சுதந்திரத்துக்காக போராடின, இன்னைக்கு மறந்து போன ஐயா நல்லகண்ண அவர்களோட சுதந்திரத்துக்காக போராடினவர். ஆனால் ஒரு பிஜேபி காரனும் ஆர்எஸ்எஸ் காரனும் ஒரே ஒரு சுதந்திர போராட்டத்தை இந்த நிலத்துல செய்யல. இந்த மாநாட்டில் கூட பதிவிட்டார் இல்லையா, நாங்க கர்நாடகாக்கு கேரளாக்குலாம் எங்க கனிம வளங்களை கொடுக்க மறுத்தால் அது தேச துரோகம், அதே அவர்களிடம் இருந்து நாங்கள் தண்ணியை கேட்டு அவங்க தர மறுத்தால் அது பாத்தீங்கன்னா அவங்களுடைய மாநில உரிமையா, இதுல என்ன தேசியவாதம் இருக்கு அப்படின்றத உடைத்து பேசியிருக்காரு. நம்ம கூட போன காணொலியில் இனவெறி அரசியலை சீமான் பேசினார். அது ஒரு பாசத்தின் அடிப்படையில் பேசினது. இனவெறின்றது எல்லாரும் இவங்க சொல்கிறாங்க, அதனால நம்ம சொல்கிறோம் இனவெறி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாம் தமிழரை பார்த்து இனவெறி பேசுகிறாரு, ஆமாம் இனவெறி தான் பேசுகிறாருன்னு சீமானே பல முறை சொல்லியிருக்காரு. அதை தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அங்கே ஒரு இனப்பற்று அரசியல் தான், அங்கே ஒரு இன உரிமை அரசியல் தான் சீமான் அவர்கள் பேசுகிறாரு. அதை தான் எல்லா மாநிலங்களையும் பேச சொல்கிறாரு. அதில் நீங்கள் மாயோன் அவர்களுடைய கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, என்டிகேவே ஒருபோதும் வெல்ல வைக்காமல் விட மாட்டோம், இப்படிக்கு விஜய் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கோம். விஜய் ரசிகர்கள்லையுமே பலர் நாம் தமிழர் ஆதரவாளர்களாக இருக்காங்க. ஏன் இங்கே நம்ம பேசுகிற எல்லாருமே கூட ஒரு காலத்தில் விஜய் ரசிச்சிருப்போம். ஆனால் அரசியல்னு வரப்போ விஜய் அரசியலுக்கு நான் லாய்க்கப்பட்டு வரமாட்டாருப்பா, அதுக்கு வேறு டீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் அப்படி இருக்கலாம். அதனால் விஜய் ரசிகர்கள் நாம் தமிழரை ஆதரிக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, இதே மாயம் ஸ்டுடியோஸ்லேருந்து வந்த கமெண்ட் போலீஸ் தன்னைத்தானே போலீஸ் என்று மறந்து அமர்ந்திருந்த நேரம் நாம் தமிழர் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மாநாட்டில் மட்டும் இல்லை, பல மாநாடுகளில் காவல்துறையினர் நாங்கள் காவல் பணிக்கு வந்தோம் அப்படின்றத மறந்து சீமானோட பேச்சை கேட்ட பல மாநாடுகள் இருக்கு. கண்டிப்பா. அதே போல இப்ப மாரிதாஸ் அவர்களினுடைய முக்கியமான கமெண்ட் ஒண்ணு என்ன அப்படின்னா, ராணுவ அதிகாரி ஒருவர் பதிவிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ராணுவத்துல கூட இந்த அளவுக்கு ஒழுக்கத்தோட கட்டுப்பாட்டோட ஒரு கூட்டத்தை நிர்வகிக்க முடியும் அப்படின்னா நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய. ஆனா அந்த கூட்டத்தை இந்த அளவுக்கு ராணுவ கூட்டத்தையும் தாண்டி ஒரு மிகுந்த கட்டுப்பாட்டோடு இந்த கூட்டம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு ராணுவ அதிகாரி பதிவிட்டு இருக்கிறார் அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு ஒழுக்க நெறியும் கொள்கை நெறியும் மேதகு அவர்களினுடைய அந்த விடுதலை, அதாவது இனத்தின் விடுதலை அப்படின்ற ஒரு மாபெரும் கனவும் தூக்கி சுமக்கக்கூடிய தமிழர்களாக எம்முடைய தமிழர்கள் வாழ்கிறார்கள் அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமாக பெருமிதம் கொள்ள வேண்டிய தருணத்துல தான் நம்ம இருக்கோம். அடுத்தடுத்த நாம் தமிழரினுடைய நிகழ்வுகளுக்கு இந்த போல மாற்று ஊடகங்களினுடைய பிரதிபலிப்பும் அதற்கு வரக்கூடிய கமெண்ட்டுகளும் தமிழ் தேசிய ஊடகத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்களுக்கு விருப்பமாக இருந்தது, உலக தமிழர்களுக்கு இந்த காணொளி இது போல நீங்க வாசிங்க அப்படின்றதை ஆர்வமாக அவங்க பார்ப்பதற்கு விரும்பினால் தொடர்ந்து இந்த முயற்சியை நம்ம பின்பற்றுவோம். உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருக்குதா, இதை தொடர்ந்து முயற்சிக்கலாமா அப்படின்றத நீங்க நிச்சயமாக உங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.